வணக்கம் அபுட் வியூவர்ஸ், நீங்கள் பாருங்க வெபுட் சேனல். நாங்கள் ஹோஸ்ட் பார்த்தி. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்ம பொருட்டோவில் வந்து நம்ம நருட்டோ வந்து ஒரு ப்ரிசனில் வந்து இருக்காருன்ட்டு. இது வந்து ஒரு டிமென்ஷன்லெஸ் ப்ரிசன் கூட சொல்லலாம். ஐ மீன் இங்கே வந்து நம்ம டைம் வந்து இன்வேரியன்ட் அண்ட் நான் லீனியர். ஸோ சிம்பிளாக வந்து நம்ம டைம் வந்து இங்கே ஃப்ளோவே ஆகாது. ஸோ இதனால் நம்ம நருட்டோ நம்ம ஹினாட்டாக்கு வந்து ஏஜ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஏஜ் ஆகாது. அண்ட் இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 பேருக்குமே வந்து நிறைய ஒரு ஏஜும் ஆகாது. அண்ட் ஆல்சோ வந்து அவங்க எங்கே இருக்காங்க கண்டிப்பாக வந்து நமக்கு தெரியறதுக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம இந்த போருட்டோ எப்படி நம்ம நருட்டோ வந்து ரெஸ்கியூ பண்ணலாம், அண்ட் எப்படி நம்ம நருட்டோ தானாக கூட ரெஸ்கியூ ஆகலாமா, இல்லை வந்து எப்படி தான் அவர் வெளில வருவார் இந்த ப்ரிசன் விட்டுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதுக்கான எல்லா ஆன்சர் இல்லை எல்லா ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் வந்து நம்ம எய்டா. நம்ம எய்டாட்ட தான் இதுக்கான கீ இருக்குது, நம்ம ஆம்னிபொட்டன்ஸ் பவர். பிகாஸ் நம்ம எய்டா வந்து இந்த ஆம்னிபொட்டன்ஸ் பவர் வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எய்டாக்கே இந்த ஆம்னிபொட்டன்ஸ் பவர் வந்து அவங்களுக்கு இருக்குன்னு சொல்லி வந்து தெரியும். பட் அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரிய சான்ஸ் இல்லை. பிகாஸ் இப்போ தான் அவங்க லேர்னே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த எய்டாவோட இந்த ஆம்னிபொட்டன்ஸ் பவர்னால் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக சொல்லணும்னா இந்த எய்டாவோட அந்த ஆம்னிபொட்டன்ஸ் பவருங்கிறது வந்து ஒரு ரியாலிட்டி வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான். ஸோ நீங்கள் ஒரு மார்வல் ஃபேனாக இருந்தீங்கன்னா நீங்கள் நம்ம வேண்டா மேக்ஸிமம் பார்த்துருப்பீங்க, நம்ம வேண்டா விஷன் ஷோ பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் நம்ம வாண்டா வந்து எப்படி நம்ம ஒரு பாக்கெட் டிமென்ஷன் வந்து உருவாக்குனாங்களோ, ஸோ அதே மாதிரி தான் வந்து இங்கே நம்ம எய்டாவோட பவர் இருக்கும். பட் நம்ம வேண்டா மேக்ஸிமோட பாக்கெட் டிமென்ஷன் வந்து ஒரு ரியாலிட்டி, சின்ன ரியாலிட்டி. ஐ மீன் ரொம்ப ஒரு க்ளோஸ் சர்க்கிள் ரியாலிட்டி மாதிரி தான். பட் அது வந்து ஹோல் வேர்ல்டே வந்து அஃபெக்ட் பண்ணல. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரியாலிட்டி அப்படியே வந்து நம்ம யூனிவர்ஸே அஃபெக்ட் ஆயிருக்கு. ஐ மீன் நம்ம நருட்டோவர்ஸே வந்து இப்போதைக்கு மாறி இருக்கு. ஸோ இதான் வந்து நம்ம எய்டோட அண்ட் நம்ம வேண்டா மேக்ஸிமோட பவர் கூட சொல்லலாம். ஸோ அந்த ஆம்னிபொட்டன்ஸுங்கிறது இந்த ரியாலிட்டி சேஞ்ச் ஆன ஒரு பவர் தான். ஸோ இந்த பவரில் வந்து நம்ம நருட்டோ வந்து நம்ம ப்ரிசர்வில் வச்சிருக்கிறதுக்கான மெயின் ரீசன் நம்ம கவாக்கி வந்து அவரோட பிளான்ஸ்க்கு நம்ம நருட்டோ மேபி வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருக்கலாம். பிகாஸ் நம்ம நருட்டோ ஒரு எனிமியாக இருந்தால் நம்ம கவாக்கி வந்து அந்தளவுக்கு ஃபைட் பண்ணுவாரான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். அதே மாதிரி நம்ம நருட்டோ வந்து நம்ம கவாக்கி வந்து மேபி நம்ம ஃப்யூச்சரில் நம்ம ஒரு வில்லன் கிடையாது, பட் இருந்தாலும் நம்ம நருட்டோக்காக அவர் கேர் பண்ணுறாருல. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம நருட்டோ வந்து அவரால் வந்து கீல் பண்ண முடியாது. ஸோ மேபி வந்து நம்ம கவாக்கி அதனாலே நம்ம நருட்டோ வந்து நம்ம ப்ரிசனில் அடைச்சி வச்சிருக்கலாம், ஒரு அஃபெக்ஷன் மூலியமாக தான். அப்படி இருக்கும்போது இந்த ப்ரிசன்லேருந்து வெளில வர முடியுமான்னு கேட்டிங்கன்னா, அண்ட் யார் தான் நம்ம நருட்டோ வந்து ரெஸ்கியூ பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு நம்ம பொருட்டோ வந்து அந்த ஆல்ரெடி இருக்கார். பட் பொருட்டோவில் இந்த ப்ரிசன் டைமென்ஷனை பிரேக் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, எஸ் நம்ம ஜோகோட ஃபுல் பவர்ஸை யூஸ் பண்ணால் அவர் இந்த ப்ரெசென்ட் டிமென்ஷனுக்கு ட்ராவல் பண்ண முடியும். அண்ட் அதை பிரேக் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு. இது வரைக்கும் நம்ம ஜோகன் பவர்ஸ் பற்றி நம்ம ஃபுல்லாக நம்ம கிஷிமோட்டோ வந்து எங்கேயுமே சொன்னது கிடையாது. அண்ட் இன்னுமே மங்காலையும் இப்போ தான் பார்த்துட்ருக்கோம். அப்படி இருக்கும்போது மேபி நம்ம போருட்டோ, கிஷிமோட்டோ, ஐ மீன் நம்ம இந்த பவர் வந்து ஜோகன் வந்து ஒரு மேக்ஸிமைஸ்டு பவர் மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா, மேபி நம்ம காகுயா எப்படி நம்ம அதர் டிமென்ஷனுக்கு வந்து அந்த போர்ட்டல்ஸ் ஓப்பன் பண்ண முடிஞ்சிச்சோ, ஸோ அதே மாதிரி நம்ம போருட்டோ நம்ம கண்டிப்பாக நம்ம ஜோகனால் பண்ண முடியும். பட் அந்த ஜோகன் பவரை வச்சு நம்ம நருட்டோ வந்து வெளில கொண்டு வர முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது டவுட்டான விஷயம் தான். பிகாஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பவர் வந்து ஒரு ரியாலிட்டி சேஞ்ச் ஆகிருக்கு. இது வந்து ஒரு அல்டர்னேட் டிமென்ஷனோ நீங்கள் வந்து அந்த ஒரு பாக்கெட் டிமென்ஷனோ இல்லை. பாக்கெட் டிமென்ஷன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரியாலிட்டி நீங்கள் வந்து அங்கே உள்ளே நடக்கிறத நீங்கள் சேஞ்ச் பண்ணால் ஒரு ஹோல் ரியாலிட்டி வந்து மாறிடும். பட் என்னதான் இப்போ நம்ம பொருட்டோ போயிட்டு நம்ம நருட்டோ வந்து நம்ம வெளில கொண்டு வந்தாலும், நம்ம டிமென்ஷன்லேருந்து வெளில கொண்டு வந்து நம்ம ரிலீஸ் பண்ணாலுமே இந்த டிமென்ஷன் ப்ரிசன்லேருந்து இந்த ரியாலிட்டி சேஞ்ச் ஆகாது. ஸோ இதுக்கான கம்ப்ளீட் சொல்யூஷன் கண்டிப்பாக வந்து நம்ம ரெஸ்கியூயிங் நருட்டோ கிடையாது. நம்ம எய்டோட ஹெல்ப் மூலயமா நம்ம திருப்பி இந்த ஆம்னிபொட்டன்ஸ் வந்து நம்ம ரிவர்ஸ் ஆம்னிபொட்டன்ஸ் பவர் வந்து யூஸ் பண்ணணும். இந்த ரிவர்ஸ் பவர் வந்து நம்ம ரிவர்ஸ் ஃப்ளாஷ் மாதிரி தான். ஸோ சிம்பிளாக எப்படி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் வந்து இந்த நம்ம நார்மலாக வந்து இந்த ரியாலிட்டி மாற்றிருக்கோம்ல, ஸோ அதே மாதிரி நம்ம ஒரிஜினல் ரியாலிட்டியாக வந்து திருப்பி நம்ம எய்டாக வந்து நம்ம ஆம்னிபொட்டன்ஸ் பவர் வச்சு வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு தான் வந்து ஒரே ஒரு ப்ராசஸ் வந்து இப்படி தான் பண்ண முடியும். வேறு எந்த மாதிரியும் பண்ண முடியாது ஆக்சுவலாக அந்த ப்ராசஸில். அண்ட் எஸ் நம்ம நருட்டோ வந்து நம்ம ரெஸ்கியூ பண்ணால் மேபி வந்து அந்த ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம், இல்லை மேபி வந்து அந்த ஃபைட்டிங்ஸில் வந்து நம்ம நருட்டோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். பட் ஆஸ் ஐ செட் நம்ம பொருட்டோட ஷோவோட நேம் வந்து நம்ம பொருட்டோ நருட்டோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ். ஸோ கண்டிப்பாக நம்ம நருட்டோ வந்து லாஸ்ட் ஃபைட்டில் கூட மேபி வரலாம். பட் அது வரைக்குமே நம்ம பொருட்டோட ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இது வரைக்குமே நம்ம பொருட்டோட ஸ்டோரி நல்லா தான் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் நம்ம கிஷிமோட்டோ எப்போ நம்ம மன்கா எழுத ஆரம்பித்தாரோ அப்படின்னு வந்து பக்காவாக பண்ணிட்டார் நம்ம கதையை. ஐ மீன் ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு ஆன்டகோனிஸ்ட் சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கஷ்டப்படுற ஒரு சஃபரிங் ஹீரோ மாதிரி பார்த்துருப்போம். நம்ம எல்லா அனிமேலையுமே வந்து நம்ம ஹீரோஸ் ரொம்ப ரொம்ப சஃபர் பண்ணி பார்த்துருக்க மாட்டோம். சில டார்க்கான அனிமேஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பெர்சர்க், நம்ம டோக்கியோ கவுல். ஸோ இந்த மாதிரி அனிமேஸில் வந்து நம்ம
எம்சிஸ் ரொம்ப ரொம்ப சஃபர் ஆகிருப்பாங்க. அண்ட் சஃபர் ஆனதுக்கப்புறம் தான் அந்த பவர்ஸாக இருக்கட்டும், இல்லை அந்த அடுத்தடுத்த அப்கிரேட் வந்து கிடைக்கும். ஸோ இப்படிலாம் பார்க்கும்போது நீங்கள் ஷொனன்னா அந்த ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஒரு ஃபன்னியான ஒரு ஷோஸை தான் போகும். நம்ம எம்சிஸ் கஷ்டப்படுவாங்க. எஸ் அஃப்கோர்ஸ் நம்ம நருட்டோ இருக்கார், எமோஷனல் கஷ்டம்லாம் இருக்குது, டாக்னோ ஜிட்ஸ்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் நம்ம அனதர் சைனன் எம்சிஸ் கஷ்டப்படுற அளவுக்கு யாருமே கஷ்டப்பட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சஃபரிங் எம்சி மாதிரி நம்ம போருட்டோ கொண்டு போயிருக்காரு. பிகாஸ் நம்ம போருட்டோட லைஃப் ஃபுல்லாகவே இப்போதைக்கு எல்லாமே இருந்துச்சு. அண்ட் எல்லாமே இருந்து உங்களுக்கு எல்லாமே உடனே போனது ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம். பிகாஸ் உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு நம்ம நருட்டோ மாதிரி எதுவுமே இல்லைனாலுமே நீங்கள் ஒரு ஆட்டிடியூடில் இருக்காங்க. இதை நீங்கள் நல்லதாக போவீங்க, இல்லை கெட்டதாக போவீங்க, இல்லை உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியாது. பட் லைக் சாஸ்கே மாதிரியோ இல்லை நம்ம போருட்டோ மாதிரியோ உங்களுக்கு பேரண்ட்ஸ் இருந்தாங்க, உங்களுக்கு ஒரு பிரதர் இருந்தார், உங்களுக்கு ஒரு சிஸ்டர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே திடீர்னு மாறினது நம்ம போருட்டோக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் நம்ம சாஸ்கேக்கும் அதே மாதிரி தான் ஸ்டோரி கொண்டு வந்தாங்க. ஸோ எஸ், நம்ம போருட்டோட ஸ்டோரி ரொம்ப டார்க்கான ஸ்டோரியாக மாறிட்டுருக்கு. அண்ட் இப்போதைக்கு அவரோட மென்டருமே ஒரு டிவைன் ட்ரீயாக இருக்கார். எஸ், நம்ம சாஸ்கே ட்ரீயாக இருக்கார். அப்படி இருக்கும்போது நம்ம போருட்டோ நருட்டோ ரெஸ்கியூ பண்ணணும்னா அவருக்கு ஒரே ஒரு ஹெல்ப் நம்ம எய்டாவில் மட்டும்தான் முடியும். அண்ட் வேறு யாராவது முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், நம்ம போருட்டோட ஜோகன் பவர்ஸ் பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியாச்சு. அண்ட் நம்ம சாரதா ரெனிகான், எஸ், நம்ம ரெனிகான் பவர்ஸுமே யூஸ் பண்ண முடியும். அண்ட் நம்ம ரெனிகான் பவர்ஸை யூஸ் பண்ணி இந்த இடத்த நம்ம அதில் ட்ராவல் பண்ண முடியாது. பட் அட்லீஸ்ட் வி கேன் லொக்கேட். ஐ மீன் நம்ம நருட்டோ எங்கே இருக்கான்னு சொல்லி லொக்கேட்டாவது பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது நம்ம ரெனிகான் பவர்ஸ் யூஸ் பண்ணி. பட் தட் என்டையர்லி டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்பெஷல் பவர்ஸ் ஆஃப் ரெனிகான். ஐ மீன் ஒருத்தவங்களுக்கு ஒரு ரெனிகான் பவர் இருக்கும்ல, நம்ம மாகிக்கோ ஷெரிங்கான் மாதிரி. ஸோ அதே மாதிரி நம்ம ரெனிகான்லேயும் கொஞ்சம் வெரைட்டிஸ் இருக்குது. அந்த பவர்ஸ் யூஸ் பண்ணணும், சப் வெரைட்டிஸு. இன்னொருத்தவங்களால இது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண முடியும். யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம காகுயா. எஸ், நம்ம காகுயாவோட கேரக்டர் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் நீங்கள் கேட்டிங்கன்னா, லைக் இஃப் ஷீ ரிட்டர்ன்ஸ் டு போருட்டோ, நம்ம போருட்டோ நம்ம காகுயா திருப்பி வந்தாங்கன்னா அவங்களுக்கான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவங்களுக்கு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம போருட்டோக்கு நம்ம ஓட்சுட்ஸ்கிஸ் பற்றி சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை நம்ம போருட்டோக்கு நம்ம ஜோகன் பற்றி டீச் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நம்ம போருட்டோக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறது நம்ம காகியாவில் மட்டும்தான் பண்ண முடியும். பிகாஸ் சீசன் ஓட்சுட்ஸ்கி அண்ட் அவங்களுக்கு ஓட்சுட்ஸ்கி எப்படி என்ன பண்ணுறாங்க அட்லீஸ்ட் அதாவது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் நம்ம ஓட்சுட்ஸ்கிஸ் எப்படி இந்த பிளானட் அழிக்கிறாங்கன்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நம்ம இன்வின்சிபிள் சீரிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வில்ட்ரம் சொல்லுவாங்கள்ல. ஸோ வில்ட்ரம் எப்படி நம்ம வில்ட்ரமேட்ஸ் ஒவ்வொரு பிளானெட்காக போயிட்டு அந்த பிளானெட்டை வீக்கன் பண்ணி அவங்க கான்கியர் பண்ணுறாங்களோ, ஸோ சேம் திங் ஹேப்பன்ஸ் இன் எவ்ரி அதர் டிமென்ஷன்ஸ். அண்ட் நம்ம ஓட்சுட்ஸ்கி அதே மாதிரி தான். ஸோ அவங்க எல்லா பிளானட்டையும் ஒரு பினீத் த டெம்மை பார்க்குறாங்க. பிகாஸ் அவங்க தான் ஒரு ப்ரைம் ஸ்பீசிஸ். எஸ், நீங்கள் இந்த யூனிவர்ஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஹியூமன்ஸ் தான் நம்ம ப்ரைம் ஸ்பீசிஸ் நம்ம இப்போதைக்கு சொல்லிகிட்டு இருக்கோம். பட் மேபி எப்படி வேணாலும் நம்ம ஓட்சுட்ஸ்கிஸ் மாதிரி ஒரு கண்டிப்பாக ஒரு உயிரினம் கூட இருக்கலாம், ஒரு ஏலியன் கூட இருக்கலாம். ஸோ எஸ், அதே மாதிரி பார்க்கும்போது நம்ம ஓட்சுட்ஸ்கிஸ் நம்ம நருட்டோவர்ஸோட ப்ரைம் ஸ்பீசிஸ். ஸோ அவங்களுக்கு நம்ம ஹியூமன்ஸ் இன்செக்ட் மாதிரி தான். ஸோ இன்செக்ட் மாதிரி இருக்கிறனால ஈஸியாக அவங்களால நம்ம ஹியூமன்ஸ் அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அழிக்கணும்னு விட அவங்க நம்ம ஹியூமன்ஸ் ஒரு ஹார்வெஸ்டிங்காக இருக்காங்க. நம்ம எப்படி நம்ம செடி கொடி இது மாதிரி நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணுறோமோ, நம்ம எப்படி அக்ரிகல்ச்சர் பண்ணுறோமோ அதே மாதிரி அவங்களுக்கு அக்ரிகல்ச்சர் எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஹியூமன்ஸ் வச்சு நம்ம இந்த சக்கரா ஃப்ரூட் ஹார்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ அவங்களோட சாப்பாடு அவங்களுக்கு பவர் கொடுக்குறது எல்லாமே நம்ம சக்கரா தான். ஸோ இந்த சக்கரா எல்லா உயிரினங்களுமே இருக்குது. நீங்கள் மற்ற ஏலியன் பீயிங்ஸை கூட எடுத்துக்கோங்க, எல்லாத்துலேயுமே இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம ஹியூமன்ஸ் அது அதிக லெவலில் இருக்கும். பட் அதிக லெவலில் இருக்கும்போது நம்ம ஓட்சுட்ஸ்கிஸ் வந்தப்போ நம்ம ஹியூமன்ஸ்க்கு சக்கரா எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது. அதுக்கப்புறம் நம்ம ஹகரோமோ, நம்ம அஷிரா, ஸோ நம்ம ஹமோரா எல்லாருமே நம்ம சொல்லி கொடுத்தாங்க நம்ம எப்படி சக்கரா யூஸ் பண்ணுறேன்ட்டு. பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஹியூமன்ஸ்க்கு சக்கரா யூஸ் பண்ண தெரியாது. பட் அவங்கள்ட்ட சக்கரா இருந்துச்சு. ஸோ இதனால நம்ம எர்த் ஒரு ப்ரைம் பிளானட்டாக மாறினுச்சு நம்ம ஓட்சுட்ஸ்கிஸ் நம்ம ஹார்வெஸ்டிங்காக. ஸோ இப்படி தான் நம்ம ஓட்சுட்ஸ்கிஸ் நம்ம இதில் வந்தாங்க. அண்ட் இதுக்கப்புறம் நம்ம காகியா திருப்பி நம்ம போருட்டோவில் ரிட்டர்ன் ஆனாங்கன்னா இந்த ஓட்சுட்ஸ்கியோட ஃபுல் ஹிஸ்ட்ரி தெரியும் நமக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம நருட்டோவையும் நம்ம ப்ரிசன்லேருந்து வெளில கொண்டு வர முடியும். பிகாஸ் ஆஃப் நம்ம காகியா டிமென்ஷன் டு டிமென்ஷன் போர்ட்டல் பவர். எஸ், இந்த போர்ட்டல் பவர் மூலயமா கண்டிப்பாக அவங்களால இந்த எல்லா பர்டிகுலர் லொக்கேட் பண்ண முடியாது. பட் எய்டாவோட ஹெல்ப் மூலயமா மேபி அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா அட்லீஸ்ட் அந்த பாக்கெட் டிமென்ஷனுக்குள்ளே போக முடியும். பட் ரியாலிட்டியை சேஞ்ச் பண்ண முடியாது நம்ம காகியாவில். பிகாஸ் ரியாலிட்டியை சேஞ்ச் பண்ண முடியும்னா ஷீ குட் ஹவ் டன் இட் இயர்லியர் இட் செல்ஃப். நம்ம
இந்த ஒரு ஹோல் நருட்டோ ஸ்டோரி, பொருட்டோ ஸ்டோரி எதுவுமே நமக்கு தேவையில்ல. நம்ம காகியால ரியாலிட்டி சேஞ்ச் பண்ண முடிஞ்சுச்சுன்னா. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது. அண்ட் அந்த ரியாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ண முடிஞ்சுச்சுன்னா நமக்கு ஸ்டோரியே தேவையில்ல. அண்ட் தென் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன். பிடிச்சிருந்த கீழே சப்ஸ்கிரைப் மறக்காம பிரஸ் பண்ணி ஆன் போடுங்க. சந்தேஷ் பாசனிகா. ஸோ குட் பை ஃப்ரெண்ட்ஸ்.